स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे மது மது ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். அதான் தெரியுமே. அதான் என்ன ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டீங்களே, அதுக்காக இப்போ உங்க கூட வெளில வர முடியுமா? வேணா ஒண்ணு பண்றேன், நான் போய் டீன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு வரட்டுமா? மது விளையாடாத மது. மது ப்ளீஸ் வெயிட். என்ன? எப்படி உங்க அப்பாக்காக டாக்டரா மாறினியோ அதே மாதிரி தான் நானும். நான் இங்க டாக்டர் இருக்கிறது உனக்காக தான். நீ இங்க இல்லைன்னா எனக்கு இங்க வேலையே இல்ல. இது என்னோட ஓன் ஹாஸ்பிட்டல், ஏகப்பட்ட பிசினஸ். நான் ஹாயா வீட்லயே இருந்திருக்கலாமே. தெரியும் பரத்.
வாமா மதுமிதா. பிரியா, இவங்க தான் டாக்டர் மதுமிதா. மதுமிதா இவங்க தெரியும் டாக்டர். மிஸ்டர் ராஜசேகரோட பொண்ணு. ஐசியூல பார்த்தேன். ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. சரி அப்புறம் பேசிக்கலாமேன்னு வந்துட்டேன். மந்த்ரா, நீ ஒரு சாதாரண மனுஷ பிறவி. என்ன தடுக்கிற சக்தி உனக்கு கிடையாது. நடக்க போறத தடுக்க உன்னால மட்டும் இல்ல, உன்னை படைச்ச ஆண்டவனாலையும் முடியாது. பிரியா, டாக்டர், நான் சொன்னேன்ல, உங்க அப்பாவை பார்த்துக்க போற டாக்டர் இவங்க தான். ஹலோ. இருக்கீங்க போல. டென்ஷன் ஆகாதீங்க பிரியா. எங்க அப்பாவை நான் எப்படி பொறுப்பா பார்த்துப்பனோ அதே மாதிரி பார்த்துப்பேன். டோன்ட் வரி. ஏன்னா எங்க அப்பா மேல நான் எப்படி கண்மூடித்தனமா பாசம் வச்சிருக்கணும் அதே மாதிரி தான் நீங்களும் உங்க அப்பா மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்கீங்க. கவலைப்படாதீங்க சரியா? நல்லபடியா நாங்க அவரை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகே? தேங்க்ஸ். மதுமிதா, சீஃப் டாக்டர் உங்ககிட்ட ராஜசேகரோட ரிப்போர்ட்ஸ் கேட்டிருந்தாராமே. எஸ் டாக்டர், ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் டாக்டர் கிட்ட கொடுத்துட்றேன். ஓகேம்மா. பிரியா, ஆர் யூ ஓகே நோ? ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். யூ கேரி ஆன். ஓகே, தேங்க் யூ டாக்டர். see you. ஏம்மா, இப்போ உன் சந்தேகம்லாம் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் டாக்டர். ம், ஓகே, அப்போ நாங்களும் கிளம்புறோம். தேங்க்யூ டாக்டர். நல்லது. வாங்க. பிரியா, நீ போய் அப்பா கிட்ட இரு. நான் போய் டாக்ஸி டிரைவருக்கு செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? டாக்ஸிக்கா? ஆமாம், நேற்று உங்கள் அப்பாவை கொண்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்ல ஏர்போர்ட் டாக்ஸி டிரைவர், அவருக்கு செட்டில் பண்ணணும். கால் பண்ணியிருந்தாரு. சரியா? சரி விக்கி, நான் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். ஐசியூ லாக் ஆயிருக்கு. யார் இருக்காங்க? இருக்காத, உள்ள மதுமிதா மேடம் இருக்காங்களே. மேடம் திறந்திருக்கு மேடம்.
மேடம் திறந்திருக்கு மேடம். சொன்னது உண்மைதான். என்ன மாதிரியே ஒருத்தி டாக்டர் மதுமிதா. எனக்கு ஆச்சரியத்தை தந்த இந்த விஷயம் பிரியாவுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. அந்த அதிர்ச்சி தான் எனக்கு கிடைச்சிருக்கிற முதல் வாய்ப்பு, முதல் ஆயுதம். அத சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரியா மேல பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்பதான் அவ அடுத்த விஷயத்தை பத்தி யோசிக்காம இருப்பா. அமாவாசை வரைக்கும் அது தொடர்ந்து பயன்படும். பிரியாவை பலவீனமானவளாக்கிடும். அவ அந்த மதுமிதா கிட்ட நெருக்கமானவளாயிடக்கூடாது. ஏன்னா வர்ற அமாவாசைக்கு நீ பலி கொடுக்க போறது அந்த மதுமிதா தான். இந்த சூழ்நிலையில பிரியாவுக்கு அவ தந்தையால மனப்போராட்டம் அதிகரிக்கும். அவளோட எதிர்கால பத்தின குழப்பமும் அதிகமாகும். அவளுக்கு உதவ யாரும் இல்லை. அவகிட்ட இருக்கிற அந்த சிலை 18ஆம் குடியில இருந்த சித்தர்களின் ஸ்தம்பித்த நிலதான் இப்போ அந்த சிலைக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கும். ஆனா எழுச்சி பெற நாளாகும். அதுக்குள்ள அமாவாசையும் வந்துடும். நாம நினைச்சது நடக்கணும். நடக்கும். எல்லாமே எளிதா நடக்கும். அதுக்கு நீ மதுமிதாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அவளை அருகாமையிலிருந்து கிரகிச்சுக்கணும். அவளுக்கு நெருக்கமான மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். காரணம், நீ அவளா மாறும் சந்தர்ப்பத்துல அதுதான் உனக்கு உபயோகமா இருக்கு.
மது, மதுமிதா, இந்தம்மா பரத் பேசுறாரு பாரு. என்னாச்சு உன் ஃபோனுக்கு? ரிங்கு போகுது, எடுக்கலன்னு சொல்றாரு. பேசுமா, லைன்ல இருக்காரு, பேசு. ஹாய் டியர், என்னாச்சு? ஏன் என் மேல கோவமா? நான் கால் பண்ண எடுக்கவே இல்லை. இப்போ என்னடா பேசாம நிக்கிறேன்? ஹலோ ஹலோ மது, மது, are you there? ச்சே, நான் ஒரு மடையன். லவர்ஸ் பேசும்போது சிவ பூஜையில கரடி மாதிரி நிக்கிறேன் பாரு. நீ பேசுமா. நான் அப்புறமா பேசுறேன். இந்தாங்க. ஏம்மா பேசல? நான் அப்புறமா பேசுறேன். ஊடல் கூடல்லாம் சாதாரணமா லவர்ஸ்க்கு வரலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் பேசி பிரச்சனையை தீர்த்துக்கங்க. நல்ல பொண்ணு. அம்மாடி, பாலை குடிமா. கமலாமா, இந்த லெட்டரை கொடுத்தாலே ஒரு பொண்ணு எப்படி இருந்தா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதான் சொன்னேனம்மா, உன் வயசு உள்ள பொண்ணுதான். பாக்குறதுக்கு படிச்சவளா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருந்துச்சு. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் 4 கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்லிச்சு. இந்த லெட்டரை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வரவே இல்லை. யாரோ கேட்டு திறக்கிறாங்க. இருமா இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். யார் கமலம்மா? அது ஒன்றுமில்ல, பழைய பேப்பர்கார வாங்குறதுக்கு வந்திருந்தேன். ஏமா, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யட்டும்? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே பண்ணுங்க. சரிம்மா. ஹலோ ஹலோ பிரியா. ஹே, என்னாச்சு? உங்க ஃபோன் கிடைக்கவே இல்லை. இல்லை, நான் எப்பவும் ஃபோனை சார்ஜ் போட மறந்துடுவேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தா பேசுகிறேன்.
அப்பாக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ஓகே, நார்மலுக்கு வந்துருச்சு பிரியா. கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க. என் மொபைல் நம்பர் கிடைக்கலனா என்னோட எக்ஸ்டென்ஷன் நம்பர் கால் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 2345. 2345. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே.